அனைவருக்கும் உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள். இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே. 2000 ஆண்டிலிருந்து இந்த நாள் யுனெஸ்கோவால் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக மக்களிடையே அமைதியை பேணவும், புரிதலை மேம்படுத்தவும், கண்ணியத்தை காக்கவும், மொழியியலில் பன்முகத்தன்மை, பல மொழி பேசுதல் ஆகியவை முக்கியம் என்பதை மீண்டும் உறுதி செய்யும் விதமாக யுனெஸ்கோ இந்நாளில் 25ஆம் ஆண்டு விழாவை வெள்ளி விழாவாக இன்று கொண்டாடுகிறது. குழந்தைக்கு தாய்மொழியே உலகத்தொடரான முதல் இணைப்பு. தாய்மொழியே மனித சிந்தனையின் திறவுகோல். குழந்தையின் படிப்படியான இயல்பான மூளை வளர்ச்சிக்கும், பகுத்தறிவு சிந்தனை செயல்பாட்டுக்கும், படைப்பாற்றலுக்கும் தாய்மொழி மிகவும் அவசியம் என பல்வேறு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மொழியே ஒரு இனத்தின் அடையாளம். மொழி அழிந்தால் அந்த மொழி பேசுவோரின் இன அடையாளங்களும் கலாச்சாரங்களும் அழிந்துவிடும். எனவே ஒரு இனத்தின் அடையாளமாக விளங்கும் தாய்மொழியின் முக்கியத்துவத்தையும் தாய்மொழி வழி கற்றலின் அவசியத்தையும் வலியுறுத்தி 2000 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி நாளாக யுனெஸ்கோ அனுசரிக்கின்றது. 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள் வங்கமொழி இயக்கத்துக்காக பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் ஆதரவுடன் கிளர்ச்சி நடத்தினர். டாக்காவில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 5 மாணவர்கள் இறந்தனர். போராட்டத்தின் விளைவாக 1956ஆம் ஆண்டு வங்கமொழி தேசிய மொழியாக அறிவிக்கப்பட்டது. இந்நாளே உலக தாய்மொழி நாளாக உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது.